ஒரு உண்மை சொல்ல நான் ஆசைப்படுறேன். 4000 பேரு நம்ம கேஜிஎஃப்ல வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட். 4000 பேர்ல 90% எல்லாமே வந்து தமிழ் பேசுறவங்க, தமிழ் தாய்மொழி வச்சுருக்கிறவங்க தான். இது நான் சொல்ல, சட்டசபையில பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு, கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க. வணக்கம், ஜெய் பீம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் கேஜிஎஃப் காரங்களுக்கு ஆசைப்பட்டேன். எதை பத்தினாக்கா, தங்கவயல் இருக்கிற ஸ்கூலுங்களை பத்தி, அபவுட் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாம் எவ்வளவு நடந்துன்னு வந்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாஸ்ட் 20 இயர்ஸா என்ன மாதிரி ஸ்கூல்ஸுங்க உருவாயிருக்குது, என்ன மாதிரி காலேஜஸ் உருவாயிருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கேயுமே ஒண்ணு உருவாகல சார். 20 வருஷமா ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ரூம் கூட ஓபன் பண்ணல. உண்மைதான் நான் பேசுவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட், அவர் பீரியட்ல நடந்த ஒரு சின்ன உண்மை சொல்ல ஆசைப்படுறேன் அபவுட் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவர் கொடுத்ததே வந்து எஜுகேஷன் தான். பிகாஸ் அவர் வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோட ஃபாலோவர். அவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவாரு, எஜுகேட், அஜுடேட், ஆர்கனைஸ்னுவாரு. மீன்ஸ் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு. அது தலைவர் சொன்ன வார்த்தையை உள்வாயின்னு ரெஸ்பெக்டட் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவரு எஜுகேஷனுக்கு அவ்வளோ ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்தாரு. இதான் நான் பண்ணாருன்னு சொல்றாங்க. இது வந்து உண்மை. தெரிஞ்சுங்களுக்கான தெரியாது, தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஆசைப்படுறேன். நாகேசன்பேட்டில் நின்று இருக்கேன் சார். இப்போ இங்கிருந்து போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்ல, கோம்நாக்னலின்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க ஸ்கூல் எடுத்துன்னு வந்தாரு, கன்னடா மீடியம் ஸ்கூல் எடுத்துன்னு வந்தாரு. எப்போ 94ல எடுத்துன்னு வந்தாரு கன்னடா மீடியம் ஸ்கூல் எடுத்துன்னு வந்து ரெஸ்பெக்டட் எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி. அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா உரிகம்பேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாழஞ்சிட்டு இருந்துச்சு, அதாவது கொட்டிற மாதிரி இருந்துச்சு. அதை ரினிவேட் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த ஸ்கூல்ல ரெடி பண்ணது எஸ் ராஜேந்திரன். அப்படி சென்டர்ல போனீங்கன்னாக்கா சுமதி நகர் கிட்ட போனீங்கன்னாக்கா முராஜி தேசாய் காலேஜ் வித் ஹாஸ்டல். அங்க எல்லா எஜுகேஷனுக்காக அவ்வளவு பண்ணியிருக்காரு. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே அங்க படிக்கணும். வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து படிக்கலாம், உள்ளூர்ல இருக்கிறவங்க வந்து படிக்கலாம், வசதி இல்லாதவங்க படிக்கலாம். வித் ஹாஸ்டல், ஃபுட் ஃபெசிலிட்டியோட எடுத்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி அவர் எடுத்துட்டு வந்துக்கிறதெல்லாம் வெறும் ஸ்கூல் மட்டும் இல்ல சார், அந்த ஸ்கூலுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்பவே கொடுத்துட்டாரு. நல்ல டெஸ்க், நல்ல டாய்லெட், நல்ல ட்ரிங்கிங் வாட்டரு, நல்ல டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் வந்து அப்பவே போட்டாரு. நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், அந்த இதெல்லாம் பாத்துக்கிறோம். அந்த கன்னடா மீடியம் ஸ்கூல்னு சொல்றேனே, கன்னடா படிக்கிறதுக்கு வந்து இந்த ஊர்ல வந்து எவ்வளவு பேர பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். கோகாக் சட்டம்லாம் தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் தாண்டி பேசுறேன். ஏன்னா அதெல்லாம் இப்ப தெரிய வைக்க எனக்கு ஆசை இல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. 20 வருஷம் கதையே இந்த கால ஜனங்களுக்கு தெரியல. 30 வருஷம் வரலாறு எப்படி தெரியும் சார்? அந்த பீரியட்ல ரெஸ்பெக்டட் எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ இருக்கும் போது 94ல சட்டசபையில பேசுறாரு சார். 4000 பேர் கேஜிஎஃப்ல ரேங்க் ஸ்டூடெண்ட் கன்னடா மீடியம்ல 4000 பேர் ரேங்க் ஸ்டூடெண்ட். அதுல 90% வந்து தமிழ்காரன். அப்போ எஜுகேஷனுக்கு எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி அவர் கொடுத்து வச்சிருந்தாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இங்க வந்து நான் தமிழ் பேசுறேன்னாக்கா, நான் என் மதர் டங் தமிழ் நான் பேசுறேன். ஆனா அந்த சட்ட பிரகாரம் வந்து கன்னடா எல்லாமே படிக்கணும்ன்றது ஒரு சட்டம் வரும்போதோ கன்னடா மீடியம் ஸ்கூலுங்களை எடுத்துன்னு வந்து கன்னடா காலேஜ் எடுத்துன்னு வந்து கன்னடா டீச்சர்ஸ்ங்க எல்லாம் உள்ள போட்டு 4000 பேரு நம்ம கேஜிஎஃப்ல வந்து ரேங்க் ஸ்டூடெண்ட். 4000 பேர்ல 90% எல்லாமே வந்து தமிழ் பேசுறவங்க, தமிழ் தாய்மொழி வச்சுருக்கிறவங்க தான். இது நான் சொல்ல, சட்டசபையில பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு, கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க. எஸ் ராஜேந்திரன் பண்ணி இருக்கிற சாதனை எல்லாம் கம்மியில சார். எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. தமிழ் மீடியம் ஸ்கூலுங்க இருந்துச்சு, தெலுங்கு ஸ்கூல் இருந்துச்சு, உருது ஸ்கூல் இருந்துச்சு, எல்லா ஸ்கூலும் இருந்துச்சு. 20 வருஷமா எவ்வளவு தமிழ் ஸ்கூல் இருக்குது, எவ்வளவு தெலுங்கு ஸ்கூல் இருக்குது, எவ்வளவு உருது ஸ்கூல் இருக்குதுன்னு நீங்களே உங்களுக்கே நான் விடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷனுக்கு யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லனாக்கா, இது வந்து எஜுகேஷன் வந்து நான் இது மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதிகமா செஞ்சிருக்காரு அவரு. படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பிஇஓ எடுத்துன்னு வந்தாரு. பிஓ எடுத்துன்னு வந்து நல்ல பிஓ எடுத்துன்னு வந்து எஜுகேஷனுக்கு யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ அது மாதிரி பிஓ எடுத்துன்னு வந்து போட்டாரு. மாசத்துக்கு ஒரு விசிட் ஸ்கூலுங்களுக்கு. ಟೀಚರ್ಸ್ ಎಲ್ಲ ಬೈಬಿಡುವಾಂಗ, ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ HM ಎಲ್ಲ ಬೈಬಿಡುವಾಂಗ. MLA ಯಾವ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ನ ಕಲಿಕೊಳ್ಳಬೇಕು ಹುಡುಗರಿಗೆ ಅಂತ ಭಯ ಇತ್ತು ಅವತ್ ಕಾಲದಲ್ಲಿ.
ಯಾಕಂದ್ರೆ MLA ಆವಾಗ ಎಸ್ ರಾಜೇಂದ್ರ ಅವರು MLA 94 ನಲ್ಲಿ ಅಷ್ಟು ಭಯ ಇತ್ತು. ಅದು மாதிரி ஒரு லீடர் வச்சுன்னு இருந்துட்டு நம்ம எல்லாருமே லூஸ் பண்ணிக்கணும். வர்ற இப்ப கவுன்சில் எலெக்ஷன்ல இந்த முனிசிபாலிட்டி அவர் கையில போச்சுனாக்கா அவருக்கு தெரியாத மினிஸ்டர்ஸ் யாரும் இருக்க முடியாது. எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட இங்க இருந்து டீல் பண்ணிட்டு பசங்களுக்கு படிப்பு ஜாஸ்தி தருவாரு. சார் கடைசியா சொல்ல ஆசைப்படுறேன் சார், தூரமா இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு உதவாது. தண்ணி கதை வேற எடுத்துட்டேன் நானு. அந்த தண்ணி கதை நெக்ஸ்ட் சொல்றேன் சார். நானு தண்ணி பத்தி இந்த தங்க வயல்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னென்ன பண்ணாருன்றது நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இந்த எஜுகேஷனுக்காக நான் பேசணும்னு தோணுச்சு. எஸ் ராஜேந்திரன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி லீடர் who had given the education for entire Kolar gold field. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி மறுக்கணும்னு நினைக்கிறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, மறக்கணும்னு நினைக்கிறவங்க முட்டாளுங்க, நன்றி கேட்டவங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் கர்நாடகா.